இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், என்ன யோசிக்கிறீங்க? நேத்து தான் நமக்கு சாதகமான ஒருத்தரை நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அபி. சும்மாவே அந்த ராஜா கார்த்திக் தான் சப்போர்ட் பண்ணுவான். இதுல ஆபீஸ் விஷயம் வந்துட்டா போதும், என்னெல்லாம் அவன் மதிக்க கூட மாட்டான். விடுங்க சார், நீங்களும் மேடம் கிட்ட எவ்வளவோ சொல்லி பாத்தீங்க. ஆனா அவங்க கேக்கலன்னும் போது இன்னும் நீங்க ஏன் அதே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆகாம என்ன பண்றது அபி? நமக்கு ஆதரவா ஒரு ஆளு அந்த போஸ்டிங்ல இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி நடந்திருந்தா எவ்வளவு சாதிச்சிருக்கலாம். எல்லாமே போயிடுச்சு அபி. நாம நினைச்சது நடக்காம போனா என்ன சார்? இதை விட பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கும் உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கும் வேற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற அபி? ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியால இருக்க சில கம்பெனிக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி ஓன் ப்ரொடக்ஷன்ல மேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆர்த்திமா, இங்க பாரு, உனக்கு கிடைக்க போற ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயத்த அம்மாவே கெடுக்கிறேன்னு நீ தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு. நான் எது சொன்னாலும் ஓ நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவேன். அது உனக்கு தெரியும்ல. இப்போ நாம இந்த வீட்ல ஜெயிக்கிறதா ரொம்ப முக்கியம். நீ இந்த வீட்ல நல்ல மருமகன்னு பேர் எடுத்து உன் கை பெருசா ஓங்கணும். எல்லாரையும் நீ அதிகாரம் பண்ணணும். அதுதான் இப்ப முக்கியம். ஆர்த்திமா, நல்லபடியா நீ மட்டும் இந்த வீட்ல இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்து ஒரு நல்ல பதவியும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன், அதுக்கப்புறம் உன் ரேஞ்சே வேற. அதுக்கப்புறம் தாங்க மத்ததெல்லாம். அது சரி ஆர்த்தி, ஆனா அதே நேரம் கம்பெனி விஷயத்திலயும் நமக்கு ஃபேவரபிளா இருக்கிற யாராச்சும் ஹெட்டா இருந்தா தானே நல்லா இருக்கும். அதான் அபி இருக்கால, அவளை நீங்க எம்டி ஆக்கிருங்க. ஐயோ, நானா? நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி ஆர்த்தி. நான் எப்படி முதலாளியெல்லாம்? அபி, என்ன பேசுற நீ? நீ எங்க கம்பெனில வேலை பார்க்கறவளா இருந்தாலும் உன்னை எப்ப மாப்பிள்ள அப்படி நடத்திருக்காரு? நம்ம குடும்பத்துல ஒருத்தியா தானே நடத்திட்டு இருக்காரு. அவரோட குடும்பமாவே அயர்லானதா நானும் ட்ரை பண்றேன். என்ன அபி இவ்ளோ யோசிக்கிற? இங்க பாரு, மாப்பிள்ள சொன்ன மாதிரி நீ நம்ம கம்பெனில அந்த பதவிக்கு வந்தாதான் நம்ம எல்லாருக்கும் ஒத்தாசையா இருக்கும், மாப்பிள்ளைக்கும் ஆதரவா இருக்கும். நீ ரொம்ப யோசிக்காத, மாப்பிள்ள சொல்ற மாதிரி அந்த பதவியை ஏத்துக்கோ. ஆமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானு. வா ஜீவா, உட்காரு வா. சொல்லு ஜீவா. ஆபீஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. இங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தானே இருக்காங்க. இவங்க முன்னாடி சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? பரவாயில்ல சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு ஃபாரின் கம்பெனி அவங்களோட காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக இந்தியா முழுக்க நிறைய கம்பெனிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அவங்க கிட்ட பர்சனலாவே பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுதுமா. ப்ரொடக்ஷனுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுல இருந்து ப்ராடக்டை மார்க்கெட்ல சேல் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு எல்லாத்தையுமே அவங்களே பாத்துக்கிறாங்களாம். அவங்க சொல்ற டைமிங்ல நம்ம காஸ்மெட்டிக்ஸை ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். எனக்கு இதை கேட்டதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுமா. நம்மளும் ரொம்ப வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட சேர்ந்து ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஆர்ஆர் காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா என்ன? நல்ல ஐடியாவா இருக்க மாப்ள. இத சொல்றதுக்காக இவ்வளவு தயங்குனீங்க? நம்ம பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக நீ இவ்ளோ தூரம் மெனக்கட்டு இதையெல்லாம் விசாரிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கார்த்திக், அம்மா, நீ ஜீவா கிட்ட இருந்து அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி அது என்ன ஏதுன்னு வானதிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா, ஏதோ புது பிசினஸ்னு வேற சொல்றீங்க. நீங்க இவ்ளோ பெரிய பொறுப்பை திடீர்னு என்கிட்ட கொடுக்கறது எனக்கு பயமா இருக்குமா? ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது.
நான் உன் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பொதுவாகவே உன்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அதனால தான் வாழ்ந்தே அம்மா இவ்வளோ நம்பிக்கைய உன்னை இந்த கம்பெனியோட ஹெட் ஆக்கணும்னு சொல்றாங்க. நீ தான் இந்த போஸ்டிங்க்கு ரொம்பவே பொருத்தமான அளவானதே. என்ன அதுக்கேத்த மாதிரி உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கொஞ்சம் மாத்தணும். அதெல்லாம் மாத்திரலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு நீ எப்படி இருக்கணும், ஆஃபீஸ்க்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ல போகணும் டிசைட் பண்ற மாதிரி ஒரு சின்ன போட்டோ ஷூட்டை நாளைக்கு நான் நடத்திடுறேன். நீங்க என்னமா சொல்றீங்க? உன் இஷ்டம் போல செய். எனக்கு என் மருமக அந்த புது கம்பெனில முதலாளியா போய் உட்காரணும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணுமா? ஆமா, ஏன் இல்ல, எனக்கு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணி பழக்கம் இல்லையா, அதான் கூச்சமா இருக்கு. ஏன் முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி நிக்கவே கூச்சமா இருக்குன்னா நாளைக்கு எப்படி நீ இதெல்லாம் போட்டுக்கிட்டு கம்பெனிக்கு போவ? அதான் எனக்கும் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பயமும் தேவையில்ல. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணி போட்டோ எடுத்து பார்த்தேன்னு வையேன், உனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரி, போட்டோ எடுக்கலாமா? ரெடி? ரெடியா? ஸ்மைல். இப்ப ஏன் தயங்கிட்டு இருக்க? நீ யாரு? வானதி. வானதி, தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆர் காஸ்மெட்டிக்ஸ். இத சொல்லும் போதே ஒரு கெத்தா இருக்குன்னா அத சொல்ற மாதிரி நீ கெத்தா இருக்க வேண்டாமா? நல்ல முதலாளி தோரணையில ஒரு போஸ் கொடு. எப்படி கொடுக்கணும்? எடுத்துட்டீங்களா? காட்டுங்க, நான் பாக்குறேன். இரு, இன்னும் வேற வேற காஸ்டியூம்ஸ்ல நிறைய போட்டோ எடுக்க வேண்டி இருக்குல்ல. எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நான் உனக்கு மொத்தமா காட்டுறேன். முதல்ல நீ போய் அடுத்த காஸ்டியூம்ல ரெடி ஆயிட்டு வா. சரிங்க. இது நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கலங்க. இத போடும்போதே எவ்வளவு கூச்சமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க அடுத்த போட்டோவை காட்டுங்க. இது ஏங்க, இதுக்கு முன்னாடி போட்டோ, முன்னாடி போட்டோ. இத பாத்தீங்களா? இது நல்லா இருக்குல்ல? இதுவா? இதுவும் நல்லாதான் இருக்கு. இது மட்டும்தான் நல்லா இருக்கு.